தேவனுக்கேற்ற துக்கம்னா என்ன? அது என்ன செய்யும்? ஒன்று தேவனுக்கேற்ற துக்கம். அடுத்தது, நான் வரும்போது உங்களிடத்தில் அன்போடு வர வேண்டுமா, பிரம்போடு வர வேண்டுமா? காதுள்ளவன் கேட்க கடவன். ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். நம்முடைய கைகளோடு நம்முடைய இருதயத்தையும் கர்த்தருக்கு நேராக்கி தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக அவரை நோக்கி பார்ப்போம். பரம தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். தூய ஆவியானவருடைய பூரண ஆளுகைக்குள்ளாக எங்களையும் இந்த நேரத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். கேட்கிற செவிகளையும் காண்கிற கண்களையும் உணர்வுள்ள இருதயத்தையும் கர்த்தர் எங்களுக்கு கொடுப்பீராக. எங்களோடு பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் நாம் வாசிக்க தெரிந்து கொண்ட வேத பகுதி, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இந்த வாக்கியத்தை யார் யாரிடம் சொன்னது என்று சொல்லி நமக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களிடத்திலே இந்த வாக்கியத்தை அவர் சொன்னார். இப்பொழுது நாம தியானிக்க இருப்பது தேவனுக்கேற்ற துக்கம், காட்லி சாரோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. துக்கத்தை பற்றி நமக்கு தெரியும். அது என்ன தேவனுக்கேற்ற துக்கம்? தேவனுக்கேற்ற துக்கம்னா என்ன? அது என்ன செய்யும் என்பதை குறித்து நாம் சற்று கவனிப்போம். வாசிப்போம். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. துக்கம் அடைவது இயல்பு, அதை யாரும் விரும்புறது இல்லை. இப்போ நம்ம மேல வாசிச்ச இந்த வசனத்துல 2 விதமான துக்கம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒன்று தேவனுக்கேற்ற துக்கம், அடுத்தது லௌகீக துக்கம். தேவனுக்கேற்ற துக்கம் என்ன செய்யும் என்று சொல்லி பவுல் குறிப்பிடுறார். ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது என்று சொல்லி நாம் வாசித்தோம். அப்போஸ்தலனாகிய பவுல் திருச்சபையிலே காணப்பட்ட பாவத்தை அந்த கொரிந்து திருச்சபையார் கண்டு கொள்ளாமல் விட்ட செயலை கண்டித்து கடிந்து கொண்டு கோபத்தோடு மன வருத்தத்தோடு இந்த கடிதத்தை அவர்களுக்கு அவர் எழுதுகிறார். இது கொரிந்தியருக்கு எழுதின 1ஆம் நிருபத்தில் நம்ம இதை வாசிக்கிறோம். இதை நம்ம சற்று வாசிப்போம் என்று சொன்னால், அங்கே என்ன பாவம் திருச்சபையில் ரட்சிக்கப்பட்ட ஜனக்கூட்டம் அடங்கியவர்கள் என்று சொல்லப்பட்ட திருச்சபையில் காணப்பட்டுச்சு. அவங்க என்ன பண்ணாங்க என்பதை குறித்து அவர் கேள்விப்பட்டு இந்த கடிதத்தை எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள் நானே வாசிக்கிறேன். உங்களுக்குள்ளே விபசாரம் உண்டென்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறதே. ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்து கொண்டிருக்கிறானே, அது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விபசாரமாய் இருக்கிறதே. இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமாப்படைந்து இருக்கிறீர்கள். நான் சரீரத்தினாலே உங்களுக்கு தூரமாயிருந்தும் ஆவியினாலே உங்களோட கூட இருக்கிறவனாய் இப்படி செய்தவனை குறித்து நான் கூட இருக்கிறது போல
நீங்களும் என்னுடைய ஆவியும் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தோடே கூடி வந்திருக்கையில், அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன். இந்த கடிதம் கொரிந்து திருச்சபையார் கைகளிலே கிடைக்கிறது. அதை வாசித்த உடனே அவங்க ரொம்ப துக்கப்படுறாங்க. அதுக்காக அவங்க வருந்தியதோடு மாத்திரம் இல்லாமல் உணர்வடைந்து மனம் திரும்புகிறார்கள். அதைத்தான் தேவனுக்கேற்ற துக்கம் என்று சொல்லி பவுல் கூறுகிறார். அவங்க அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணதுனால அதை வாசித்த உடனே, பவுலின் கடிதத்தை வாசித்த உடனே அவங்க துக்கப்பட்டு, பவுல் என்ன ஆலோசனை கூறினாரோ அந்த ஒழுங்கு நடவடிக்கையை திருச்சபையிலே எடுத்து திருச்சபையை சீர்படுத்த முடிவு செய்ததற்காக அவர்களை மெச்சிக்கொண்டு இந்த 2ஆம் கடிதத்தை அவர் எழுதுகிறதை நாம் வாசிக்கிறோம். அவர்கள் துக்கமடைந்ததுக்காக அவர் மெச்சிக்கொள்ளவில்லை. அவங்க தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்ததற்காக, அதாவது மனம் திருந்தி கட்டளைக்கு கீழ்ப்படிந்து சபையை சீர்படுத்த ஒப்புக்கொண்டபடியால் அவர்களை மெச்சிக்கொண்டு இந்த கடிதத்தை எழுதுகிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இப்போ திருச்சபையாருக்குள்ள காணப்பட்ட காரியம் என்ன? தேவனுக்கேற்ற துக்கம். ஒருத்தன் தேவனுக்கேற்ற துக்கம் கொண்டிருக்கிறான் என்றால் அவனுக்குள்ளாக காணப்படுகிற அடையாளம் என்ன என்று சொல்லி பவுல் குறிப்பிடுகிறார். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்வோம். வாசிங்க. 2 கொரிந்தியர் 7:11. அங்க பவுலின் கடிதத்தை பார்த்த பிற்பாடு அவர்களிடத்திலே காணப்பட்ட சம்பவத்தை இங்கு அவர் விளக்குகிறார். முதலாவது, எவ்வளவு ஜாக்கிரதை பட்டீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதாவது தவறு செய்தவர்கள் மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதில் திருச்சபையார் காட்டிய அக்கறையை இங்கு குறிப்பிடுகிறார். அடுத்தது, குற்றம் தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதல். அவங்க எந்த தயக்கமும் காட்டாம தங்கள் மீது மேலும் மேலும் குற்றம் சாட்டு வராமல் இருப்பதற்கு திருச்சபையார் முயற்சி செய்தார்கள். அடுத்த லைன் என்ன சொல்றாரு? எவ்வளவு வெறுப்பு. கிறிஸ்துவின் திருப்பெயருக்கு களங்கம் விளைவித்த, நிந்தையை ஏற்படுத்திய மனிதனின் செயலுக்காக எந்த நடவடிக்கையுமே எடுக்காம அப்படிப்பட்ட காரியத்தை நீண்ட காலமாக திருச்சபையார் அனுமதித்ததின் காரணமாக தங்கள் மீதே வெறுப்படைந்தார்கள் என்று சொல்லி அவர் குறிப்பிடுகிறார். அடுத்தது, எவ்வளவு பயம். கொரிந்தியர் கர்த்தரிடத்தில் பயம் கொண்டதோடு பவுல் தங்களிடத்தில் வரும்போது எப்படிப்பட்ட கண்டிப்போடு கடிந்து கொள்ளுதலோடு வருவாரோ என்று அவரை குறித்தும் திருச்சபையார் பயந்திருந்தார்கள். ஒரு நல்ல அப்போஸ்தலர். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் அப்படிதான் சொல்லுவாரு, நான் வரும்போது உங்களிடத்தில் அன்போடு வர வேண்டுமா, பிரம்போடு வர வேண்டுமா என்று சொல்லி கடிந்து கொண்டார். அடுத்தது, எவ்வளவு ஆவல். ஆவல்னு சொன்னா விருப்பம். தங்களுடைய தவறு சரி செய்யப்படுதலையும் பொல்லாங்கு களையப்படுவதையும் காண்பதற்கு அவர்கள் விருப்பம் கொண்டிருந்தார்கள். அடுத்தது, எவ்வளவு வைராக்கியம். பாவம் செய்தவன தண்டனை கொடுத்து விட்டுவிடாமல் முன்னிருந்த நிலைமைக்கு கொண்டு வருவதற்கு, மீண்டும் கொண்டு வருவதில் அவர்கள் காட்டிய வைராக்கியத்தையும், தங்களை சுத்திகரித்துக் கொள்வதில் திருச்சபையார் காட்டிய வைராக்கியத்தையும் பவுல் இங்கு குறிப்பிடுகிறார். அடுத்தது,
எவ்வளவு கண்டிப்பு! பாவம் செய்த மனிதன் கண்டிக்கப்பட வேண்டும் அப்படின்ற முடிவோடு அந்த மனிதனுக்கு எதிராக அவர்கள் சீர்படுத்தும் செயலை செய்தார்கள். அதைத்தான் எவ்வளவு கண்டிப்பு என்று சொல்லி எழுதுகிறார். இந்த காரியத்த திருச்சபையார் முதல்லயே செஞ்சிருக்கணும். ஆனா அவங்க கண்டும் காணாமலும் விட்டு விட்டார்கள். பாராமுகமாக இருந்து விட்டார்கள். பவுலின் கடிதம், ஆலோசனை, கண்டிப்பு அதை பார்த்த உடனே இப்ப என்ன செய்றாங்க? ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ அவருடைய கடிதம் அவர்களுக்கு துக்கத்தை ஏற்படுத்தி இருந்தாலும், அது அழிந்து போவதற்கு ஏதுவில்லாமல், ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை திருச்சபையிலே உண்டாக்கினபடியால், அவர்கள் செயலை மெச்சிக்கொண்டுதான் அவர்கள் கொண்டிருந்த துக்கம் தேவனுக்கேற்ற துக்கம் என்று சொல்லி 2ஆம் கடிதத்திலே அவர் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னொரு சம்பவத்த பார்ப்போம். அ இதனுடைய சாராம்சத்த நான் சுருக்கமா சொல்லிட்டு போயிரலாம். ஆனால், எந்த பின்னணியில் இந்த காரியம் நடைபெற்றது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், சற்று இந்த பகுதியை வேதத்தை திருப்பி வாசிப்பது நமக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நானே வாசிக்கிறேன். ஆனா எல்லாரும் பைபிள திருப்பணும். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனங்கள் நாம் வேகமாக வாசிப்போம். கர்த்தர் நாத்தானை தாவீதினிடத்தில் அனுப்பினார். இவன் அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, ஒரு பட்டணத்தில் 2 மனுஷர் இருந்தார்கள். ஒருவன் ஐசுவரியவான், மற்றவன் தரித்திரன். ஐசுவரியவானுக்கு ஆடு மாடுகள் வெகு திரளாயிருந்தது. தரித்திரனுக்கோ தான் கொண்டு வளர்த்த ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை தவிர வேறொன்றும் இல்லாது இருந்தது. அது அவனோடும் அவன் பிள்ளைகளோடும் கூட இருந்து வளர்ந்து, அவன் வாயின் அப்பத்தை தின்று, அவன் பாத்திரத்திலே குடித்து, அவன் மடியிலே படுத்துக்கொண்டு, அவனுக்கு ஒரு மகளைப் போல இருந்தது. அந்த ஐசுவரியவானிடத்தில் வழிப்போக்கன் ஒருவன் வந்தான். அவன் தன்னிடத்தில் வந்த வழிப்போக்கனுக்கு சமையல் பண்ணுவிக்க, தன்னுடைய ஆடு மாடுகளில் ஒன்றை பிடிக்க மனதில்லாமல், அந்த தரித்திரனுடைய ஆட்டுக்குட்டியை பிடித்து, அதை தன்னிடத்தில் வந்த மனுஷனுக்கு சமையல் பண்ணுவித்தான் என்றான். அப்பொழுது தாவீது அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் உண்டவனாகி, நாத்தானை பார்த்து, இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்திற்கு பாத்திரன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அவன் இரக்கமற்றவனாய் இருந்து இந்த காரியத்தை செய்தபடியினால் அந்த ஆட்டுக்குட்டிக்காக நாளத்தனையாய் திரும்ப செலுத்த வேண்டும் என்றான். அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, உன்னை சவுலின் கைக்கு தப்புவித்து, உன் ஆண்டவனுடைய வீட்டை உனக்கு கொடுத்து, உன் ஆண்டவனுடைய ஸ்திரீகளையும் உன் மடியிலே தந்து, இஸ்ரவேல் வம்சத்தையும் யூதா வம்சத்தையும் உனக்கு கையளித்தேன். இது போதாதிருந்தால் இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? ஏத்தியனாகிய உரியாவை நீ பட்டயத்தால் மடிவித்து, அவன் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு, அவனை அம்மோன் புத்திரரின் பட்டயத்தாலே கொன்று போட்டாய். இப்போதும் நீ அசட்டை பண்ணி ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடியால் பட்டயம் என்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் உன் வீட்டிலே பொல்லாப்பை உன்மேல் எழும்ப பண்ணி, உன் கண்கள் பார்க்க உன் ஸ்திரீகளை எடுத்து உனக்கு அடுத்தவனுக்கு கொடுப்பேன். அவன் இந்த சூரியனுடைய வெளிச்சத்திலே உன் ஸ்திரீகளோடே சயனிப்பான். நீ ஒளிப்பிடத்தில் அதை செய்தாய், நானோ
இந்த காரியத்தை இஸ்ரவேலர் எல்லாருக்கும் முன்பாக, சூரியனுக்கு முன்பாகவும் செய்விப்பேன் என்றார் என்று சொன்னான். அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்றான். நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். சோதரம். ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமாய் இருந்தபடியால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி நாத்தான் தன் வீட்டுக்கு போய்விட்டான். இந்த சம்பவத்தை அநேகந்தரம் நாம் வாசித்திருப்போம். தாவீது ராஜா சமஸ்த இஸ்ரவேலருக்கும் ராஜாவாயிருக்கிறார். அவர் கர்த்தருக்கு விரோதமாய் செய்த பாவத்தை உணர்த்தும்படியாக கர்த்தர் அவனிடத்திலே நாத்தான் தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். ராஜா வல்லவா தீர்க்கதரிசியா இருந்தாலும் ராஜாட்ட நேரடியாக நீ இந்த பாவம் செஞ்ச, நீ தப்பு செஞ்ச, ஆண்டவர் உன்னை கண்டிப்பார் என்று சொல்வதற்கு அவருக்கு தைரியம் வரவில்லையா அல்லது மனம் வரவில்லையா என்று தெரியவில்லை. ஆனால் ஒரு உவமை மூலமாக, ஒரு கதை மூலமாக அவனுக்கு சொல்லி அவன் தவறை உணர்த்தி வைப்பதற்கு ஒரு கதையை சொல்றாரு. நான் திரும்ப ரிப்பீட் பண்ண விரும்பல, நீங்க கவனித்திருந்தால் புரிந்திருக்கும். அப்போ ராஜாவுடைய செயல் என்ன? நியாயம் தீர்ப்பது. ஜனங்கள் தங்கள் வழக்குக்காக வழக்கை எடுத்துக்கொண்டு ராஜா கிட்ட வரும்போது என்ன பண்ணுவாரு ராஜா? அவர்களுக்கு நியாயம் சொல்லுவார். அதனால அந்த தைரியத்தோடு தான் தான் அந்த தவறை செஞ்சேன்ற எண்ணம் இல்லாம, இப்படிப்பட்ட மாபெரும் பாதகத்தை செய்தவன் மரணத்திற்கு பாத்திரன் என்று வேகமா என்ன செஞ்சிட்டாரு? ஜட்ஜ் பண்ணிட்டார். அதோட மட்டும் இல்லாம இவன் நாளத்தனையாய் 4 மடங்கு குற்றம் இழைத்தவனுக்கு திருப்பி கொடுக்கணும்னு சொல்லி நியாயம் சொல்றார். அப்பொழுதுதான் நாத்தான் தீர்க்கதரிசி சொல்றாரு, அந்த பாவம் செய்தவன் நீயே என்று ராஜாவை சுட்டி காட்டுகிறார். உடனே அவருக்கு பெரும் அதிர்ச்சி உண்டாகிறது. தன் தவறை உணர்கிறார். ரொம்ப வருத்தப்படுறாரு. பகிரங்கமா அறிக்கை செய்கிறாரு. தீர்க்கதரிசிட்டே சொல்றாரு, உண்மைதான், நான் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்று சொல்லி அவர் சொல்றார். அதுக்கு பிற்பாடு கர்த்தர் கொடுக்கக்கூடிய தீர்ப்பை தவறு செய்தவன் தண்டனை என்ன செய்யணும்? அனுபவிக்கணும். அப்போ சொல்லிட்டு போயிடுறாரு. தேவ சமூகத்துல அவர் போய் முழங்கால் படியிட்டு ராஜா அழுது மனம் உடைந்து கண்ணீர் விட்டு தன் தவறை அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்கிறார். என் பாவத்தை மன்னியும், ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாரும், உற்சாக ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. அந்த புலம்பலின் மன்னிப்பின் சங்கீதம் தான் 51ஆம் சங்கீதம். நமக்கு எல்லாருக்கும் தெரியும். தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன் என்று அறிக்கையிட்டார். இதுதான் தேவனுக்கேற்ற துக்கம் கொண்டதற்கு உதாரணம். ஹல்லேலூயா. அவன் தவறு செஞ்சான். ஆண்டவர் தீர்க்கதரிசியை கொண்டு உணர்த்தினார். அது அவனுக்கு துக்கமா வருத்தமா இருந்தாலும் தேவனிடத்துல போய் என்ன செஞ்சான்? மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பினான். அது ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை யாருக்கு உண்டாக்குச்சு? வாய் திறந்து சொல்லுங்க. தாவீதுக்கு உண்டானது. அதுதான் தேவனுக்கேற்ற துக்கம். இன்னொரு சம்பவத்தை வேதாகமத்திலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ளும்படி இதை சொல்லலாம் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். எல்லாருமே திரும்ப திரும்ப நம்ம வாசித்த பகுதி தான். இளைய குமாரனை பற்றிய சம்பவம் நமக்கு தெரியும். ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். இளையவன் தகப்பன் இடத்துல போய், அப்பா
எனக்கு சேர வேண்டிய சொத்தெல்லாம் பிரிச்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கி கொண்டு தூர தேசத்திற்கு போய் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் செல்வத்தையெல்லாம் அழித்து விட்டான். சுகபோகமாய் வாழ்ந்தவன் இப்ப ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வேற தேசத்துக்கு போய் எல்லாத்தையும் அழிச்சாச்சு. அந்த தேசத்துல திடீரென்று பஞ்சம் வந்து விட்டது. வேலை இல்ல, பசி, பட்டினி, கொடுமை. ஏதாவது சாப்பிடுறதுக்கு ஆகாரம் இருக்குமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். அப்பொழுது பன்றி மேய்க்கிறவன்ட்ட போய் ஒரு வேலை கேட்டு ஒண்டிக்கிடுறான். பன்றி மேய்க்கக்கூடிய பொறுப்பை அந்த இளையகுமாரனுக்கு அந்த ஓனர் கொடுக்குறாரு. பன்றி சாப்பிடுகிற தவிட்டினால் தன் வயிற்றை நிரப்பிக்கொள்ள அவன் ஆவலாய் இருந்தானா, அதை கூட யாரும் கொடுக்கல. அப்பதான் அவனுக்கு புத்தி தெளிவடைகிறது, உணர்வடைகிறான். யோசிச்சு பார்க்குறான், எங்க அப்பா வீட்டில் எத்தனையோ வேலைக்காரர்களுக்கு 3 நேரமும் சம்பூர்ணமா சாப்பாடு இருக்கு. இப்பமோ நான் பசினால நான் வருந்துறேனே அப்படின்னு சொல்லிட்டு மனம் வருந்தி, அப்படியே இருந்துடாம அவன் பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல காரியம், தகப்பனிடத்திற்கு திரும்பி போனான். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை வாசிப்போம். லூக்கா 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிப்போம். ஸ்தோத்திரம். குமாரன் தகப்பனை நோக்கி அப்பாட்ட போறான். பயந்துகிட்டே போறான். என்ன சொல்வாரோ, விரட்டி விட்டுருவாரோ, என்ன ஆனாலும் பரவாயில்ல, இங்க கடந்து சாகிறத விட அப்பாட்ட போய் சரண்டர் ஆகலான்னு சொல்லிட்டு போறார். போய் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்றான். இப்போ குமாரன் மனம் திரும்பிட்டானா இல்லையா? மனம் திரும்பினான். அதுக்கு அடையாளமாக முதலாவது தன் தவறை உணர்ந்தான். 2வது தகப்பனிடத்திற்கு திரும்பி வந்தான். 3வது மன்னிப்பு கேட்டான். இதுதான் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தவனுக்கு கிடைக்கக்கூடிய விளைவு. இப்போ கொரிந்து சபையார் பாவம் செஞ்சப்போ யார் மூலம் ஆண்டவர் உணர்த்தினாரு? பவுல் மூலம் உணர்த்தினார். தாவீது பாவம் செய்த போது நாத்தான் தீர்க்கதரிசி மூலமாக உணர்த்தினார். அவர் மனம் திரும்பினார். இப்போ இளையகுமாரன் பாவம் செய்த போது யார் மூலம் உணர்த்திவிக்கப்பட்டான்? யார் வந்து அவனை கண்டிச்சு உணர்த்தின மாதிரி இல்லை. ஆனா சூழ்நிலை அவனை உணர்த்தியது. பசி, பட்டினி, கைவிடப்படுதல், நண்பர்களால் புறக்கணிக்கப்படுதல், தனிமை, இதெல்லாம் அவனை உணர்த்துவிக்கிறது. அவன் கண்டிக்கப்படுகிறான் இந்த சூழ்நிலையின் மூலமாக. அப்பதான் அவன் மனம் வருந்தி, அவன் வந்து ஒருவேளை லௌகீக பிரகாரமாக, உலக பிரகாரமாக இளையகுமாரன் துக்கத்தில் இருந்திருப்பான் என்று சொன்னால், தன் குற்றம் மனசாட்சியிலேயே தகப்பனிடத்துக்கு போகாம, ஈகோ பிரச்சனை, அப்பாட்ட போகக்கூடாது, என்ன ஆனாலும் பரவாயில்ல, எல்லாத்தையும் சொல்லி கேட்காம நம்ம வந்துட்டோம்ல, இப்போ நம்ம கையில எதுவுமே இல்லை, நம்ம எப்படியாவது பிழைச்சிக்கணும், நம்ம போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உலக பிரகாரமான மக்களை போல அவன் இருந்திருந்தானா, அந்த துக்கத்திலேயே தன்னைத்தானே நொந்து கொண்டு அப்படியே அவன் அழிஞ்சு போயிருப்பான். இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, லௌகீக துக்கம், உலக பிரகாரமான துக்கம் என்று சொல்லி சொல்றாரு. அப்போ இளையகுமாரனுக்கு ஏற்பட்ட துக்கம் என்ன துக்கம்? தேவனுக்கு ஏற்ற துக்கம். அப்பாட்ட திரும்பி போனதுனால அவன் வாழ்வடைந்தான். தேவ பிள்ளைகளே, நம்முடைய பரம தகப்பனிடத்துல அவர் எப்போதும் நம்ம ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறார். அவர் எதிர்பார்க்கிறதெல்லாம், அவன் நம்முடைய தவறை உணர்த்தும் போது வீம்பு பண்ணாம, பிடிவாதம் பிடிக்காம, தேவ சமூகத்துல போய் நம்மை தாழ்த்தி, நம்மை அறிக்கையிட்டு நம்ம ஒப்புக்கொள்ளும் போது அவர் நம்மை அணைத்து கொள்வார், ஏற்றுக்கொள்வார், மன்னிப்பார். நமக்கும் வாழ்வு உண்டு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னும் ஒரே ஒரு உதாரணத்தை நாம் பார்ப்போம். இயேசு கிறிஸ்தனுடைய சீஷர்களை நம்ம உதாரணமா வைப்போம். மனம் திரும்புதலுக்கு ஏதுவான துக்கத்துக்கு ஒரு சீஷன் உதாரணமா இருந்தார். அதாவது தேவனுக்கேற்ற துக்கம், தேவனுக்கேற்ற துக்கத்திற்கு ஒரு சீஷன் உதாரணமா இருந்தார்.
லௌகீக தூக்கத்திற்கு ஒரு சீஷன் உதாரணமா இருந்தார். யாருன்னு சொல்ல முடியுமா? தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தவன் யாரு? இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு. லௌகீக துக்கம் அடைந்தவனுக்கு உதாரணம் யூதாஸ் காரியோத்து. இயேசு கிறிஸ்து ஆ, பிடிக்கப்படுவதற்கு அன்றைய இரவு சீசர்கள் இடத்துல பேசி கொண்டிருக்கிறார். அப்போ அவர் அவங்ககிட்ட சொல்றாரு, இன்று இரவு மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தைகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக நீங்க எல்லாரும் என் நிமித்தமாக இடறல் அடைவீங்க, எல்லாரும் என்னை விட்டு போயிருவீங்க அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றார். உடனே பேதுரு வேகமா சொல்றாரு, உம் நிமித்தம் இவங்க எல்லாரும் உம்மை விட்டு போனாலும் இடறல் அடைந்தாலும் நான் மட்டும் உம்மை மறுதலிக்கவே மாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்போ இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீ அப்படியா சொல்ற? இன்றைக்கு சேவல் கூவுகிறதற்கு முன்பாக நீ என்னை 3 தரம் மறுதலிப்ப அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில இயேசு கிறிஸ்து பிடிக்கப்பட்டு அரண்மனைக்கு, பிரதான ஆசாரியனுடைய அரண்மனைக்கு விசாரணைக்காக அழைத்து செல்லப்படுகிறார். அந்த அரண்மனையின் முற்றத்துல குளிருக்காக நெருப்பு போட்டு குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறவர்களோடு இவர் பேதுருவ உட்கார்ந்துருக்கிறார். அப்போ அவங்க இருக்கிற வேலைக்காரர்களாம் அவங்கள பார்த்து சொல்றாங்க, பேதுருவை பார்த்து சொல்றாங்க, நீ இயேசு கூட தானே இருந்த, உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துது, உன்னுடைய செயல் அவரை வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி அவரை கேள்வி கேட்குறாங்க. உடனே பேதுரு சொல்றாரு, இல்லையே, அவர் எனக்கு தெரியவே தெரியாது, நான் அவர் கூட இல்லைன்றான். அடுத்தது ஆணையிடுறான், எனக்கு அவர் பார்த்ததே இல்லைன்ற மாதிரி பேசுறான். அடுத்தது சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்குகிறான். உடனே என்ன செஞ்சு, சேவல் கூவிற்று. இந்த சேவல் கூவின சத்தத்தை கேட்ட உடனே பேதுரு ஆண்டவருடைய வார்த்தையை நினைவு கூர்ந்து வெளியே போய் மனம் கசந்து அழுகிறான். ஒரே ஒரு வசனத்தை வாசிப்போம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 61, 62 வசனங்களை வாசிப்போம். சூத்திரம். அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். எப்பொழுது திரும்பி பார்த்தாரு? சேவல் கூவுன உடனே. விசாரணை கைதியாக இயேசு கிறிஸ்து நிற்கிறாரு. ஒரு பதட்டமான சூழ்நிலை, எல்லாரும் அவரை சூழ்ந்து குற்றம் சாட்டும்படி நிற்கிறாங்க. அவற்றின் மத்தியிலும் சேவல் கூவுகிற சத்தம் இயேசு கிறிஸ்து காதுல விழுகுது. பொதுவா இயல்பா சேவல் கூவுறது நமக்கு கேட்டு கேளாமலும் அவர் இருந்திருக்கலாம். ஆனா பேதுருவினிடம் தான் சொன்ன காரியத்தை அவர் நினைவு கூர்ந்து என்ன சொல்ற, கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். டக்குன்னு ஆண்டவர் திரும்பி பார்க்கிறாரு. அங்க பேதுரு நிற்கிறான். கர்த்தருடைய கண்களும் பேதுருவின் கண்களும் சந்தித்துக் கொள்கின்றன. அந்த கர்த்தர் இயேசுவினுடைய பார்வையில ஏராளமான அர்த்தங்கள் இருந்தது. நான் உன்கிட்ட என்ன சொன்னேன், நீ எனக்கு என்ன பதில் சொன்ன, இப்ப என்ன நடக்குது பார்த்தியா? அந்த நேரத்துல அவருக்கு பேசுறதற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஆனால் பார்வையிலேயே அவருடைய வார்த்தையை உணர்ந்து கொண்டவனாக உடனே பேதுரு உணர்வடைந்து துக்கப்பட்டு மிகுந்த வருத்தத்தோட வெளியே போய் மனம் கசந்து அழுகிறான். இந்த துக்கம் எப்படிப்பட்ட துக்கம்? தேவனுக்கேற்ற துக்கம். ஏன்னா அந்த துக்கத்திலேயே, குற்ற உணர்விலேயே அமிழ்ந்து விடாமல் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை பேதுரு மீண்டும் சந்திக்கிறான். ஹல்லேலூயா. அவன் வருத்தத்தோட இருக்கிறான். ஆண்டவருடைய வார்த்தைப்படி இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுகிறார். சீசர்களெல்லாம் சந்திக்கிறாரு. பேதுருவும் இயேசுவை சந்திக்கிறான். அது மிகவும் உணர்வு பூர்வமான சந்திப்பு. வாசிப்போம். யோவான் 21ஆம் அதிகாரம் 15 முதல் 19 வசனம். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய்
நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். இரண்டாந்தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். மூன்றாந்தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். நீ இளவயதுள்ளவனாய் இருந்தபோது உன்னை நீயே அரை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயதுள்ளவனாகும்போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். என்னை பின்பற்றி வா என்றார். இது இயேசு கிறிஸ்துவுக்கும் பேதுருவுக்கும் இடையே நடக்கிற உரையாடல், கான்வர்சேஷன். இதுக்கு பிற்பாடு பேதுருவுக்கு இயேசு கிறிஸ்துவின் மேல் கொண்ட அன்பு பெருகுகிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, பேதுரு ஆயிரமான ஜனங்களை கிறிஸ்துவண்டை வழி நடத்தக்கூடிய நல்ல சுவிசேஷனாக, அப்போஸ்தலனாக விளங்கினான். ஆமேன். அவர் இறந்து போன பிற்பாடு கூட அவர் எழுதின நிருபங்கள், கடிதங்கள் இன்றும் நம்மோடு பேசிக்கொண்டிருக்கின்றன. லௌகீக துக்கத்துக்கு உதாரணமா நம்ம யாருன்னு சொல்லி சொன்னோம்? யூதாஸ் காரியத்தை பார்க்குறோம். 2 பேர்கிட்டையுமே இயேசு கிறிஸ்து முன்னக்கூட்டியே சொன்னார். பேதுருட்டையும் சொன்னாரு, நீ என்னை மறுதலிப்பப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல யூதாஸ் காரியத்திட்டையும் ஆண்டவர் சொன்னார், நீ என்னை, இவர்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். அதே போல அப்பத்தை பிட்டு யூதாஸ் கையில கொடுக்கும்போது ஆண்டவர் சொன்னார், நீ செய்கிறதை துரிதமாய் செய். அப்பமாவது உணர்வடைவான், மனம் திரும்புவான் பார்த்தாரு. ஆனால் அவன் கடின இருதயம் கொண்டவனாய் போய் பணத்துக்காக இயேசு கிறிஸ்துவை அவன் காட்டி கொடுத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக்சுவலா இவன் காட்டி கொடுத்துருவோம், நமக்கு கைக்கு பணம் வந்துடும். என்ன இயேசு கிறிஸ்து பிடிக்கப்பட்டா அவருடைய உபதேசத்திற்காக, மற்ற காரியத்துக்காக அவருக்கு ஒரு தண்டனை கொடுத்து அவரை விட்டுருவாங்கன்னு நினைச்சாரு. ஆனா இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டதை அறிந்த உடனே அவன் மிகுந்த துக்கம் அடைந்தான். கொடிய குற்றம் செய்த குற்றவாளிகளுக்கு கொடுக்கப்படுகிற தண்டனை தான் அந்த காலத்துல சிலுவை மரணம். இப்படி இயேசு கிறிஸ்து பிடிக்கப்பட்டு சிலுவையிலேறைய ஒப்பு கொடுத்தவனே அவன் வருத்தப்பட்டு அவன் செஞ்ச காரியம்தான் ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயங்க. இவனுக்கு மனசாட்சி ரொம்ப வாதிக்குது. அந்த காசை வச்சு அனுபவிக்கவும் அவனுக்கு முடியல. உடனே பிரதான ஆசாரியர்கிட்ட போய் இப்ப சொல்றான், அவருடைய குற்றமில்லாத இரத்தம் அவருடைய இரத்தம், அவர் நீதிமான், அவரை நான் காட்டி கொடுத்துட்டேன், இது எனக்கு வேணாம், நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொன்ன உடனே அந்த பிரதான ஆசாரியர் மூப்பர்கள் என்னங்க சொன்னாங்க, அது ஒன்பாடு, அது என்னமா பண்ணு, எங்களுக்கு என்ன, நீ காட்டி கொடுத்தா நாங்கள் உங்களுக்கு பே பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவன் புறப்பட்டு போய் தேவாலயத்துல அந்த பணத்தை வீசி எரித்து விட்டு நான்று கொண்டு செத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இதுதான் மரணத்துக்கு ஏதுவாய் ஒருவனை நடத்துகிற லௌகீக துக்கம். நம்ம இப்படி பார்ப்போம். ஒருவேளை பேதுருவை போல
யூதாஸ் காரியோத்தும் உயிர்த்தெழுந்த இயேசுவினிடத்துல வந்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டிருப்பான் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து அவனை ஏற்றுக்கொண்டிருப்பாரா, புறக்கணித்திருப்பாரா? சொல்லுங்க. நிச்சயமா ஏற்றுக்கொண்டிருப்பார். அவர் விரும்புகிறதெல்லாம் மனம் திரும்ப வேண்டும். செய்த தவறுக்காக மனம் வருந்தணும், மன்னிப்பு கேட்கணும், மனம் திரும்பணும். அந்த தவற மறுபடியும் செய்யக்கூடாது. இவன் வந்து தனக்குத்தானே நியாயம் தீர்த்து கொண்டு இயேசுவிடத்துல நான் போவதற்கு எனக்கு எந்த விதமான அருகதையே எனக்கு கிடையாது அப்படின்னு நினைச்சிட்டு பிசாசானவன் மைண்ட அப்படியே பிளாக் பண்ணி வச்சுட்டான். எத்தனையோ முறை சொன்னார், நான் மறுபடியும் உயிரோட எழுந்திருப்பேன் என்று சொல்லி. அதை சிந்திக்க கூட விடாதபடிக்கு அவனை குற்றத்தின் மேல் குற்றம் சாட்டி அவனை மரணத்துக்கு ஏதுவாய் நடத்தி விட்டான். ஆண்டவர்கிட்ட அவன் திரும்பி போகவே இல்லைங்க. அவன் புறப்பட்டு போய் நான்று கொண்டு செத்தான். இதுதான் மரணத்துக்கு ஏதுவாய் ஒருவனை நடத்துகிற லௌகீக தூக்கம். தேவ பிள்ளைகளே, அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். தேவன் நம்முடைய தவறை உணர்த்தும் போது நம்ம தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்து மனம் திரும்பும் போது அது நம்மை ரட்சிப்புக்கு எதுவாய் நடத்துகிறது. ஹல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எபிரேயர் 12:11ஆம் வசனம். ஸ்தோத்திரம். எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். சிட்சைனா என்ன சொல்லுங்க? சிட்சை அப்படின்னா என்ன? தண்டனை. எந்த சிட்சையும் கடிந்து கொள்ளுதலும் தண்டனையும் ஆரம்பத்துல நமக்கு வருத்தத்தையும் துக்கத்தையும் தான் ஏற்படுத்தும். சந்தோஷமா வாங்கிக்குவோமா? அடி கொடுத்தா திட்டுனா இல்ல, அது துக்கத்தை தான் ஏற்படுத்தும். ஆனா அந்த சிட்சை முடிவில் நமக்கு நன்மையாக ஆசீர்வாதமாகவே முடியும் என்பதை தேவ பிள்ளைகள் உணர வேண்டும். நம்ம செய்ய வேண்டியதை எல்லாம் தேவன் நமது தவறை பாவத்தை சுட்டி காட்டும் போது நாம மனம் வருந்தி உண்மையாய் மன்னிப்பு கேட்டு திருந்தும் போது அது ரட்சிப்புக்கு ஏதுவான பலனை தருகிறது. ஹல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துடைய முதல் வாக்கியத்தை வாசிப்போம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். காதுள்ளவன் கேட்க கடவன். ஆமென். ஜோமனோமா. நம் கண்களை மூடி அவரை நோக்கி பார்ப்போம். அன்பின் தகப்பனே, நாங்க உமக்கு விரோதமா தவறு செய்யும்போது நீர் எங்களை கடிந்து கொள்கிறீர், கண்டிக்கிறீர். அது எங்களுக்கு துக்கமா வருத்தமா இருந்தாலும் நாங்க உணர்வடைந்து உம்மிடத்துல மனம் வருந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொல்லி நீர் விரும்புகிறீர். அது எங்களுக்கு ரட்சிப்பையும் உமக்கு மகிமையையும் கொண்டு வருகிறதப்பா. எங்களை முற்றிலுமாக உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவர் நம்மோடு இடைப்பட்டிருக்கிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் துக்கத்தோடு இங்கே உட்கார்ந்துருக்கிறீங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறணும்னா ஒருவேளை நம்ம அறிந்தோ அறியாமலோ நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்திருக்கலாம். ஆண்டவர் உங்களோடு பேசியிருக்கிறார். மனஸ்தாபப்படுகிற நாம் பாவத்திலிருந்து வெளியே வரணும். அன்றைக்கு கொரிந்து சபை விபச்சாரத்தில் இருந்தது. ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு பேசினார். அவர்கள் துக்கப்பட்டார்கள். கர்த்தருடைய வாழ்க்கையில் சமாதானத்தை கட்டளையிட்டார். தாவீது தப்பு செய்தான்.
ஆவியானவர் இடைப்பட்டார். நாத்தான் தீர்க்கதரிசி அங்கே வந்தான். பாவத்திலிருந்து வெளியே வந்த பொழுது கர்த்தர் தாவீதை அவருடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய் மாற்றி சமாதானத்தினால் இடைகட்டினார். வாயை திறந்து, தம்பி உங்ககிட்ட தான் தகப்பனே, உங்ககிட்ட தான் தாயே, உங்ககிட்ட தான் பேசி இருக்கிறார். உன் பாவம் உன்னை கொன்று போடும். ஆனால் ஆண்டவர் உணர்த்தின பொழுது நீ வெளியே வருவாய் என்றால் நீ பிழைப்பாய். இன்றைக்கு ஆண்டவர் உன்னோடு இடைப்பட்டிருக்கிறார். பேதுரு ஆண்டவரோடு இருந்தவன் தான், மனிதளித்தான், சத்தியம் பண்ணான், சபிச்சான். ஆனால் ஆண்டவர் சொன்ன வார்த்தை, ஆண்டவருடைய கண்கள் அவனை பார்த்த பொழுது அவனுடைய வாழ்க்கையில் ஒரு மனஸ்தாபம் வந்ததே. மனம் திரும்பினானே. கர்த்தர் அவனை ஆயிரமா எடுத்து பயன்படுத்தினாரே. இந்த அருமையான காலவேளையில யூதாஸ் காரியோத்து தான் இருதயத்தை கடினப்படுத்திட்டான், நாண்டு கொண்டு செத்தான். வேதனையானது. அது ஆண்டவருக்கு பிரியமில்லை. இன்னைக்கு ஆண்டவர் உன்னை சாகும்படி தெரிந்து கொள்ளல, நீ வாழும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவன். 2 கைகளை உயர்த்தி பாவத்தை உணர்த்தி இருக்கிறார். ஒரு விஷயம் கர்த்தர் உன்னோடு பேசி இருக்கிறார். சகோதரனே, இதை அசட்ட பண்ணிடாத. ஆண்டவர் இந்த புதிய மாதத்தில் உன்னோடு பேசி இருக்கிறார். காத்திருக்கிற இந்த மாதம், துக்கத்தோடு இருக்கிற நீ மனம் திரும்பு. குடும்பத்தில் உன் வாயின் வார்த்தையினால, உன் செய்கையினால, பார்வையினால ஆண்டவரை துக்கப்படுத்தி இருப்பாய் என்றால் கர்த்தர் உன்னோடு பேசி இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வருகிறவர். தேவனுக்கேற்ற துக்கத்தினுடைய அடையாளம் என்ன தெரியுமா? பக்தி வைராக்கியமாய் அவருக்காய் வாழும்படி கர்த்தர் செய்வார். இன்னைக்கு உன் துக்கம் சந்தோஷமா மாறணும்னு அவனை விட்டு கொடு. ஆண்டவரே என்னை மன்னிங்கன்னு கேளு. ஆண்டவரே தகப்பனிடத்தில் வா. தகப்பனிடத்தில் வந்தா புது வாழ்வு உண்டு. அன்றைக்கு அந்த அதிகாரிடத்தில் போய் யூதாஸ் காரியோத்து, ஐயோ குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்துட்டேனே, என்னை மன்னிச்சிருங்க, தயவு செய்து இந்த பணத்தை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் சொன்னார்கள், பிசாசு அப்படிதான் சொல்லுமா, அது ஊம்பாடப்பா. வேண்டாம் சகோதரனே, சகோதரியே, வேண்டாம். பாவத்தை விட்டு வெளியே வந்துரு. பாவம் கொடியது. அதற்குத்தான் இயேசு அடிக்கப்பட்டார். அதற்குத்தான் இயேசு ரத்தம் சிந்தினார். அதற்காக தான் இயேசு கல்வாரி சிலுவையில் தன்னையே ஜீவ பலியாய் தந்தார். உன்னை வாழ வைக்க தான். வாலிப தம்பி, நீ வாழ்ந்திருக்கணும், ஆண்டவருக்கு பிரியம். வாலிப தங்கச்சி, நீ வாழ்ந்திருக்கணும், ஆண்டவருக்கு பிரியம். தகப்பனே, நீ வாழ்ந்திருக்கணும். தாயே, உன் குடும்பம் வாழ்ந்திருக்கணும். ஆண்டவர் அதை விரும்புகிறார். வேண்டாம். பாவம் கொடியது. யூதாஸ் நாண்டு கொண்டு செத்தான். எவ்வளவு வேதனையான காரியம். 3 வருஷம் ஆண்டவரோட இருந்த அவனுடைய வாழ்க்கை. இன்னைக்கு தேவ பிள்ளைகள் தேவனோடு இருக்கிறேன்னு சொல்றீங்களே, அன்றைக்கு கொரிந்து சபையோட அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு பேசினார். தாவீதுக்கு ஒரு தீர்க்கதரிசி நாத்தானை கொண்டு பேசினார். ஓ காட், இளைய குமாரனுக்கு சூழ்நிலை பேசினது. இன்னைக்கு ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை கொண்டு உன்னோட பேசிட்டு இருக்கிறார். பேதுருவை அவருடைய கண் பார்த்தது, ஆண்டோடைய கண் பார்த்தது, திரும்பி பார்த்தார், அவ்வளவுதான். இன்னைக்கும் இந்த காலவேளையில் கர்த்தர் இந்த இடத்துல உள்ளாவிக் கொண்டிருக்கிறார். உன் இருதயத்தில் பாவம் உண்டென்று நீ அறிவாய் என்றால் ஒரு விஷயம் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துரு. உன்னை வாழ வைக்கிற தெய்வம். போ, இனி பாவம் செய்யாத. பேதுருடைய துக்கம் அவனுக்கு சந்தோஷத்தை கொண்டு வந்ததே, ஆண்டவருடைய இருதயம் மகிழ பண்ணினதே. இன்னைக்கு உன் வாழ்க்கை ஆண்டவரை மகிழ பண்ணட்டும். எத்தனை பேர் அப்படி சொல்ல போறீங்க? என் வாழ்க்கை கர்த்தரை மகிமைப்படுத்தணும்னு சொல்றவங்க மாத்திரம் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுவீங்களா? நன்றியப்பா. அவங்க மாத்திரம் கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுவீங்களா? என்னால் நீங்கள் சந்தோஷப்படணப்பா. ஒரு நாளும் உங்களுக்கு நான் வேதனையை கொண்டு வருகிற ஒரு பிள்ளையாக இருந்துடக்கூடாது.
இன்றைக்கு அப்படி ஒப்பு கொடுப்பீங்கன்னா உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும், சந்தோஷமாக மாறும். ஓ, கர்த்தர் அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பா. இந்த வார்த்தைக்காய் நன்றியப்பா. தொடர்ந்து உடைய மகளை எடுத்து பயன்படுத்தும். எல்லா நன்மையினால் இடைகட்டி கொள்ளும். வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேள் அன்பின் பரலோக பிதாவே. சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மறுமுறை நம்மனோடு கூட தங்கி இருப்பதாக. அல்லேலூயா.